நிரப்பி வச்சுட்டு அதோட மூடியில் வந்து ஒரு 4-5 ஹோல் போட்டு விட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ஹாலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் வந்து நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கும். அண்ட் உங்ககிட்ட வந்து ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி உள்ளே டிப் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம மாட்ட முடியாது. ஏன்னா அதுவே நமக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக ஒரு ஃபீல் ஆகும். இதனாலேயே என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் கையில் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம டெய்லியுமே நம்ம அந்த ஸ்க்ரீனில் நல்லா தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம தூங்கும்போது நல்ல சில்லுன்னு காற்று வரும். அண்ட் நம்ம விண்டோவை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இயற்கை காற்றுமே நமக்கு சில்லுன்னு கிடைக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி பாட்டில் நான் தண்ணி நிரப்பிட்டு நல்லா ஃப்ரீசரில் வச்சிடுறேன். அது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஸோ ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பிட்டு அது உள்ள இந்த ஐஸ்